முன்னாடி சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் இது 3 கான்செப்ட்டும் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அது போக சில கான்செப்ட்ஸ் கான்க்ரூவன்ஸின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கரஸ்பாண்டன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டர்னா என்னது? 4 சைட்ஸ் இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும் இருக்குது. இப்போ ஏசிபிடி இப்படி ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசிஏடி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்படி ஒரு டேஷ் கொடுத்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. இந்த ஏபின்ற லைன் வந்து ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுதான். இதோட மீனிங் என்னென்னா இந்த லைன் ஏபி வந்து இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 விஷயம் நமக்கு கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஏபின்ற லைனு இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்றது அர்த்தம் தான் ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. சரி, அதோட அர்த்தம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஏபின்ற லைன் காமன் ஃபார் இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு ஏபின்ற லைன் காமனாக கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது சிஏபி டிஏபி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக பிரிக்குதுன்னு, அந்த லைனை ஆங்கிளை ஈக்குவலாக பிரிக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு லைனும் நமக்கு காமனாக கிடைக்கும். 2 ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இந்த லைன் வந்து ஈக்குவலாக பிரிக்குது ஆங்கிள் ஏவை. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். இந்த 2 பாயிண்ட் வச்சு இந்த சம்மையை நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே. அதுதான் இந்த ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. இந்த அர்த்த மீனிங் வந்து இந்த 2 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணும். சரி, நம்மளை வழக்கம் போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசி ஏபிடி 2 எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா பிசிக்கும் பிடியும் பற்றின விஷயம் ரிலேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிவன்ற பாயிண்ட்டை வச்சே நம்ம சம முடிச்சிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி ஒரு டேஷ் கொடுத்தாலே 2 ஈக்குவல்னு அர்த்தம். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு ஏடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்களா? ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. நான் இதுக்கு வந்து இதோட மீனிங் என்னென்னா தட் இஸ் இப்போ தான் நான் சொன்னேன் ஏபின்றது ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையோட மீனிங் அதுதான். அப்போ 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ஏபின்ற லைன் காமன் ஃபார் போத் த ட்ரையாங்கிள் எழுதலாமா? ஏபி ஈக்குவல் டு ஏபி காமன். நெக்ஸ்ட்டு இதோட இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னேன்? ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. இந்த ஏபின்ற லைனு ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குதுன்னா அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம்? அப்போது சி இந்த ஆங்கிள் ஏபின்ற லைன் ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சிஏபி ஈக்குவல் டு டிஏபி எழுதலாமா? டிஏபி. ஓகே, ஆங்கிள் ஈக்குவலாக இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு இந்த 2 லைன் நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈக்குவல்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுவும் காமனாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு இங்கேயும் பாருங்கள் சைடு ஆங்கிள் சைடு 2 கம்பேர் பண்ணையில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 ட்ரையாங்கிளும் இப்படி ப்ரூவ் இந்த பை எஸ்ஏஎஸ் மூலமாக சைடு ஆங்கிள் சைடு மூலமாக இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். சைடு கம்பேர் பண்ணேன், 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை சைடு ஆங்கிள் சைடு இன்க்ளூடட் ஆங்கிள் எஸ்ஏஎஸ்னா இன்க்ளூடட் ஆங்கிள் 2 சைடுக்கும் இன்க்ளூடாக தானே இருக்குது இந்த ஆங்கிள். அதுதான் பை எஸ்ஏஎஸ் இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல் இல்லாட்டி இந்த டேர்மில் கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, ஸோ 2 ட்ரையாங்கிளையும் கான்க்ரூவன்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் பை எஸ்ஏஎஸ் மெத்தட் படி. ஓகே, நமக்கு இன்னொன்று கேட்டிருக்காங்க வாட் யூ கேன் சே அபவுட் பிசி ஈக்குவல் பிடி. இப்போ நம்ம சொல்லணுன்னே தேவையில்லை. 2 ட்ரையாங்கிள் எப்போ கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டோமோ ரிமைனிங் சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அது பேர் தான் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது ஈக்குவலாக இருக்கும் ஒரு லைன். இப்போ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இதுவே காமன்,
அப்படின்னா இந்த சைடு மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதுவும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கான்க்ரூவன்ட் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட் சொல்லிட்டோம். நான் லோக்கலாக சொல்லணும்னா ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் சைடு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதனால் பிசி ஈக்குவல் ரிலேஷன் என்னென்னா நமக்கு என்ன தெரியுன்றது மாதிரி கேட்டிருக்காங்க. அது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பிசியும் பிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது கரஸ்பாண்டிங் பார்ட், கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். கான்க்ரூவன்ட்டுக்கு இன்னொரு வேர்டு ஈக்குவல் தான், நம்ம ஆனால் மேக்ஸ் டேர்ம் படி தான் யூஸ் பண்ணுறோம். கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம், ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த சைடு மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது, ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி கூட எழுதிக்கலாம், சின்ஸ். இந்த இடத்துல சின்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் இப்படி இருக்கிறதுனால இந்த ரிமைனிங் சைடு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.